மனிதர்களுக்கு பிடிக்காத ஒரு காரியம் என்னவென்றால் தாமதம். ஆமென் சொல்றீங்க. எது நடந்தாலும் சீக்கிரமா நடந்தணும். அப்பதான் கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆயிருக்கும். என்னப்பா வயிற்றுல புழு பூச்சி இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. 3 மாசம் தானே ஆச்சு. அப்பதான் இன்ஜினியரிங் முடிச்சிருப்பான். படிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சிட்டு இருப்பான். என்னப்பா இது ஒரு கூட்டம் சுத்தம் ஊர்ல. இவங்க இவங்க பேர் என்ன பேருங்க? ஊர்ல பெரியவங்க இவங்கலாம். யாருங்க? ஊர்ல 4 பேருங்க. அந்த 4 பேர்ல அந்த முக்கியமான ஆளுங்க இவங்கலாம். அப்பதான் பையன் படிச்சுட்டு எப்பா சந்தோஷமா செமினார்லாம் செமஸ்டர்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு மாசம் 2 மாசம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரீ மைண்ட்ல இருப்பான். அப்பதான் வருவாங்க. என்னப்பா படிச்சு முடிச்சிட்டியா? வேலை வெட்டிக்கலாம் போகலையான்னு கேட்பாங்க. எப்படி வேலை வெட்டிக்கலாம் போகலையா கேட்பாங்க. சரி வேலை வெட்டிக்கு போயிட்டா இப்ப என்ன கேட்பாங்க? என்னப்பா ஒரு கால் கட்டு என்ன பண்ணலாம்? ஏடா கொஞ்ச நேரம் கூட பொறுக்க மாட்டீங்களா? எல்லாருக்கும் என்ன பண்றது? அவசரம் எல்லாத்துக்குமே. அதாவது அந்த தாமதம் என்பது மக்களுக்கு பிடிக்காத ஒரு காரியம். டிலே. இந்த டிலேன்னு ஒரு வார்த்தை கேட்டாலே ரேஷன் கடையில் போய் நிக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் பொறுமையா போலாம். ஆனா என்ன பண்றாங்க? உடனே உடனே உள்ள போய் திட்டுறாங்க. உள்ள அரிசி போடுறவனை திட்டுறாங்க. அப்படித்தானே? மக்களுக்கு அது பிடிக்காத ஒரு காரியம். தாமதங்கள் இருந்தாலே கேள்வி. ஆண்டவர் ஜெபம் பண்றோம், ஆண்டவர் அற்புதத்தை செய்யல, உடனே ஆண்டவரை கேள்வி கேட்கிறோம். ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில நடக்கல? அப்ப மக்களுக்கு பிடிக்காத ஒரு காரியம் தன்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற தாமதங்கள், டிலே, தாமதங்கள். ஆனா கர்த்தர் உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் தாமதிக்கிற அலோ பண்றார் என்றால் there is a special going to happen in your life. உங்க வாழ்க்கையில விசேஷித்தமான ஒரு நிகழ்வு நடக்க போகுதுன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தாமதங்களை நிறைய பேர் சபிக்கிறாங்க. டிலேவை நிறைய பேர் நொந்துக்கிறாங்க. ஏன் என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கல? ஏன் வாழ்க்கையில ஒரு விடுதலை நடக்கல? ஏன் இன்னும் கதவுகள் திறக்கல? இன்னும் என் பிள்ளைகள் வாழ்க்கையில் நன்மை நடக்கலையே? என் குடும்பத்துல ஒரு அற்புதம் நடக்கலையே? பிடிக்கல. ஏன்னா மக்களுக்கு அது பிடிக்காது. ஜெபம் பண்றோம். ஜெபம் பண்ணும்போது ஜெபிச்ச உடனே என்ன பண்ணல? நடக்கல. ஜெபிச்ச காரியங்கள் நடக்கல. உடனே கோவம். 1 மாசம் ஆகுது, 2 மாசம் ஆகுது, போயா கடுப்பா என்ன பண்ணிடுறான்? சபைக்கே வர்றது கிடையாது. அல்லேலூயா. பேக் அடிச்சிடறான். ஒரு குடும்பம் வருது. ஒரு குடும்பம் வருது. அந்த குடும்பம் பலவீனத்திலிருந்து, வியாதியிலிருந்து, டெவில் பொசஷன்ல இருந்து, அந்த பிசாசு பிடியிலிருந்து என்ன பண்றாங்க? விடுதலையாக்கப்படுது அந்த குடும்பம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த குடும்பம் விடுதலையாக்கப்படுகிறது. அப்போ சொல்றோம் ஒரு 2ல இருந்து 3 வாரம் 4 வாரம் என்ன பண்ணுங்க? சபைக்கு வாங்க. அப்ப கர்த்தர் உங்களுக்கு பெரிய விடுதலையை கொடுப்பார் சொல்லும் பொழுது they are not ready to accept. அவங்க அந்த 2 வாரம் 3 வாரம் என்பது உடனே நடக்கணும். எல்லாமே எப்படி நடக்கணுமா? உடனே நடக்கணும். உடனே அற்புதம் நடந்தணும். உடனே அதிசயம் நடந்தணும். ஐயா, கர்த்தர் உன் வாழ்க்கையில எதை செய்தாலும் ஒரு திட்டத்தோடு தான் செய்வார். சும்மாலாம் செய்ய மாட்டார். ஆமென். பிள்ளை பிறகுது, முதல் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்க வைக்கிறீங்க. உடனே 12வது படிக்கணும்னு சொன்னா பிள்ளைக்கு அந்த எலிஜிபிள் இருக்குமா? 1வது படிக்கிற பையனை போயிட்டு 12th ஸ்டாண்டர்ட் படிக்க வச்சா படிச்சு முடிச்சு நீட் எழுத சொன்னா எழுதுவானா? எழுத மாட்டான். அதுக்கான பீரியட் என்ன பண்ணும்? அதுக்கான நேரத்தை என்ன பண்ணும்? கொடுக்கணும். அப்பதான் அந்த குழந்தை மிகவும் தேறினவனாய், மிகவும் பலவானாய், மிகவும் வலிமை உள்ளவனாய் உருவாக்கப்படுவான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ அந்த தாமதத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த நாட்களில நமக்கு மனதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களோடு ஆவியானவருடைய உதவியோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். காதுள்ளவன் கேட்க கடவான். அந்த தாமதங்களை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு மனதில்லை என்றால் கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிற பெரிய காரியங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது மிகப்பெரிய நன்மைகளை நீங்க ருசி பார்ப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்துல நீ காத்திருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில ஏற்படுகிற டிலேவை நினைச்சு நீ வேதனைப்படக்கூடாது. கர்த்தர் ஏதோ செய்ய போறான்னு என்ன பண்ணிக்கணும்? காத்திருக்கணும். தேவன் உன் வாழ்க்கையில மகத்துவமான காரியங்களை செய்ய போறான்னு காத்திருக்கணும். கர்த்தர் செய்யற மகத்துவமான காரியங்களுக்காக முதலாவது நம்மளுக்கு என்ன தேவை? பொறுமை தேவை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவசரப்படக்கூடாது. கர்த்தர் தாமதிக்கிறார் என்றால் உனக்கு கொடுக்க கூடாதுன்னு தாமதிக்கல. எத்தனை பேர் பிள்ளைகளே கர்த்தா கவனிக்கிறீங்களே? கர்த்தர் உன் வாழ்க்கையில தாமதிக்கிற என்றால் உனக்கு கொடுக்க கூடாதுன்னு தாமதிக்கல, உனக்கு பெஸ்டானதை கொடுக்கணும்னு தாமதிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? திருமணத்துக்கு எதிர்பார்த்திருப்பீங்க, வீடு கட்டுற காரியத்துக்கு எதிர்பார்த்திருப்பீங்க, தாமதமாகுதுன்னு வருத்தப்படாதீங்க. தொடர்ந்து தேவ சமூகத்துல ஜெபித்து கொண்டே இருங்க.
ஹalleluya. தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபித்து கொண்டே இருங்க. உங்களுக்கு எவ்வளவு எவ்வளவு டிலே ஆகிட்டே இருக்குதோ அவ்வளவு அவ்வளவு பெட்டர், மோர் பெட்டர், பெஸ்ட் 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 பெஸ்ட்க்கு மேல பெஸ்ட் கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?